ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத அனைவருக்குமே தெரியலையா. இந்த விற்பனையாளர் கட்டுனருக்கான ரிசல்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ரிசல்ட்டுக்காக தான் அவளோட அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்கு இல்லையா. இந்த ரிசல்ட் வந்து வருமா வராதா அப்படின்றத எல்லாருக்குமே ஒரு பெரிய டவுட்டாகவே வந்து இருக்குது. இதை குறித்து தான் இப்போ கூட்டுறவுத்துறை அமைச்சர் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காரு. அதனால் இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுனருக்கான ரிசல்ட்டு சற்று முன் நாளையிலிருந்து வெளியாகலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பரபரப்பான தகவல் வந்து வெளியாகி வருகின்ற நிலையில் தான் அதிரடியாக ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவுத்துறை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய ப்ரெஷர்கள் வந்து வந்திருக்கும் நிலையில் தான் இப்போ திடீர்னு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ரெடியாக இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கெல்லாம் ரிசல்ட் அப்டேட் அது ஆகும் அப்படின்றத தகவல் வந்து வெளியே இருக்குது. இதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா இந்த விற்பனையாளர் கட்டுனருக்கான ரிசல்ட்டு தான் வருமா வராதா அப்படின்றத சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஏற்கனவே நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து டிசம்பர் 24க்கு மேலே ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்றது சொல்லிட்டாங்க. இருந்தாலும் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான காரணம் வந்து என்ன இந்த ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எதன் அடிப்படையில் அனைவருமே செலக்ட் பண்ணியிருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து யாருக்கெல்லாம் முன்னுரிமை வந்து கொடுக்க போகிறாங்க, ரிசல்ட் வந்து மெரிட் லிஸ்ட் வந்து எப்படி வந்து பண்ணியிருக்காங்க. அனைத்து விதமான தகவலும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனைவருக்குமே கூடிய விரைவில் நாளை முதல் ஜனவரி 6 முதல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெளியாகும் அப்படின்ற மாதிரி ஒரு அஃபீஷியலான வந்து பார்த்திங்கன்னா தகவல் தான் வந்து வெளியாகி வருகின்ற நிலையில் தான் இப்போ ரேஷன் கடை தேர்வுகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக தான் வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருக்குது. இருந்தாலும் சில பேருக்கு டவுட் இருக்கு இல்லையா. இதில் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி நடந்திருக்கு, மெரிட் லிஸ்ட் வந்து எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றத எல்லாருக்குமே ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது. அதனால் இதை பற்றி முழுமையாக நம்ம வந்து ஏவோடு ஜெட் வரைக்கும் நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம். அதனால் இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு மெரிட் லிஸ்ட் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்டர்வியூவில் வந்து போயிருந்தீங்க இல்லையா. இந்த இன்டர்வியூ மூலமாக சில மார்க்குங்கள்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த இன்டர்வியூவில் வந்து உங்களுடைய நடவடிக்கைகள், உங்களுடைய பேச்சு திறமை, உங்களுடைய குவாலிஃபிகேஷன் அனைத்துமே செக் பண்ணியிருப்பாங்க இல்லையா. அதன் அடிப்படையில் சில மார்க்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மார்க்கின் அடிப்படையில் உங்களுடைய தகுதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மக்களிடையே பேசக்கூடிய திறமைகள் வந்து இருக்கா அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்துருப்பாங்க. அதனால் வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வயதும் வந்து பார்த்துருப்பாங்க. 24, 25 வயதுக்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த வேலையை பொறுத்தளவுக்கு வந்து கிடைச்சிரும். இதெல்லாம் செக் பண்ணி சில மார்க் கொடுத்துருப்பாங்க. அதை தொடர்ந்து நீங்கள் வந்து சேல்ஸ்மேனாக இருந்தீங்க அப்படின்னா 12th 70% மேலே நீங்கள் வந்து கட் ஆஃப் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைத்திடும். அதே மாதிரி தான் கட்டுனருக்கும் நீங்கள் வந்து 10th 70, 75% மேலே இருந்தாலே கன்ஃபார்மாக எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து வேலை கிடைத்திரும் அப்படின்றது தான் எல்லாருக்குமே ஒரு பெரிய நம்பிக்கையாக வந்து இருக்கலாம். அதனால் கட் ஆஃபை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 12th ஒரு 800, 900 மார்க் வச்சுருந்தீங்க இருந்தால் போதும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதன் பேஸ் பண்ணி தான் அனைவருமே வந்து இது கொடுக்குறாங்க இல்லையா. வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலையை பொறுத்தளவுக்கு எக்ஸாம்லாம் எதுவும் கிடையாது. நேர்முக தேர்வு மூலமாக மட்டுமே தான் அனைவரும் பணி நியமனம் வந்து செய்திருக்காங்க. அதை தொடர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெரிட் லிஸ்ட் வந்து செலெக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு வெளியாகுமா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக நாளைக்கு வெளியாகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸட் நீங்கள் வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் கூட்டுறவுத்துறை டிஆர் ஆஃபீஸ் மூலமாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில தகவலெல்லாம் வந்து கிடைத்திருக்கு. அதனால் இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அப்டேட் வந்து நாளையிலேருந்து அப்டேட் பண்ணுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இருந்தாலும் சில மாவட்டங்களுக்கு இன்னும் வந்து இன்டர்வியூ லெட்டரே வந்து கொடுக்காம வந்து இருக்காங்க இல்லையா. ஏன் அப்படின்னா ஏற்கனவே தெரியும் அனைவருக்குமே பெரிய பலத்த மழையின் காரணமாக தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட் வந்து கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக வந்து இருந்தது. இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடக்காமல் எப்படி ரிசல்ட் அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்னா நடந்து முடிந்திருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பொங்கல் பரிசு வந்து கொடுக்கணும் இல்லையா. அதுக்கான ஒரு முக்கிய நாளாக தான் வந்து பார்த்திங்கன்னா நாளையிலேருந்து ஒரு ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்றத தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரிசல்ட் வந்து அப்டேட் ஆகுதா அப்படின்றத. இருந்தாலும் இவங்களுக்கெல்லாம் எப்போ ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்னா தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டமாக தான் வந்து ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அப்டேட் வந்து கொடுப்பாங்க. அதனால் ரிசல்ட் வந்து கூடியூரில் அப்டேட் வந்து வெளியாகிடும்.
ஸோ இந்த மாவட்டங்களுக்கு கூடிய விரைவில் அப்டேட் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா நடந்து அவங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அவங்களுடைய தேதி பின்னர் வந்து அறிவிக்கப்படும். அதனால் சென்னையை பொறுத்தளவுக்கு ஸோ எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் இன்னுமே ஸோ இன்டர்வியூ வந்து நடக்காமல் இருக்கு இல்லையா? ஸோ பேக்கருக்கு மட்டும் தான் வந்து நடந்திருக்கு. ஸோ அது மட்டும் ரிசல்ட் அப்டேட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த சென்னையை பொறுத்தளவுக்கு சென்னை மாவட்டம் சில மாவட்டங்களுக்கெல்லாம் ஒரு 5 மாவட்டம் மேலே வந்து இன்னும் வந்து நடக்காமல் இருக்குது. அதெல்லாம் ஒட்டுமொத்தமாக அறிவிக்கப்பட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து செலெக்ஷன் வந்து நடக்கும். ஸோ அதனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தளவுக்கு இதன் அடிப்படையில் தான் வந்து நடக்கும். ஸோ இதில் சீனியாரிட்டி அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா வேலை கொடுப்பதாக ஒரு அறிவிப்பு வந்து இப்போ வந்து வெளியாகிருக்கு. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா சீனியாரிட்டி அடிப்படையில் தான் வந்து நம்மளுக்கு வந்து வேலையை வந்து கொடுப்பாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு முன்னாடி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக அப்ளை பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு முன்னுரிமை வந்து இதில் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரினியூவல் பண்ணாமல் விட்டுருந்தா கூட நிறைய பிரச்சனைகள் வந்து இதனால் வந்து வரும். ஸோ அதனால் ரினியூவல் பண்ணிடுங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலம் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஸோ நீங்கள் இந்த ரிசல்ட்டில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்ததாக அவங்க ப்ராசஸ் என்ன அப்படி நடக்கும் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து அனைத்துலையுமே கரெக்டாக வந்து இருந்திருக்கீங்களா அப்படின்றத வந்து ஸோ பார்ப்பாங்க. நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக வந்து என்னென்ன டாக்குமெண்ட்டெல்லாம் வந்து நீங்கள் வந்து இது பண்ணியிருக்கீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து தான் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலை அப்பாயின்மெண்ட் ஆர்டரே உங்கள் வீட்டுக்கு வந்து தேடி வந்து வரும். ஸோ அதனால் இப்போ வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டரை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய போஸ்ட் மூலமாக அனுப்பப்படும் அப்படின்னு தான் வந்து ஒரு சூப்பரான தகவலை வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு செலக்ட் ஆனவங்களுக்கு எஸ்எம்எஸ் மெயில் மூலமாக ரிசல்ட் சில பேருக்கு வந்து ஸோ வரலாம் அப்படின்ற மாதிரி தான் அறிவிப்பு வந்து வெளியே இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் கடை தேர்வுகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பை தான் இப்போ டிஆர்ஏ ஆப்ஸ் மூலமாக வந்து ஸோ வெளியே இருக்குது. அதனால் வந்து நீண்ட காலமாகவே இந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருந்த அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். இருந்தாலும் இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா 2023 வந்து பார்த்திங்கன்னா 10 மாத காலங்களாகவே இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணாமே வந்து ஸோ இருந்தாங்க. இப்போ இருந்தாலும் குயிக்காக வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ஸோ இந்த ஜனவரிக்குள்ளேயே நம்மளுக்கு ரிசல்ட்டை தொடங்கிறதுக்கான ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் இந்த ரிசல்ட்டை டிலே ஆகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பொங்கல் பரிசு வந்து கொடுக்க போகிறாங்க இல்லையா? ஸோ பொங்கலை முன்னிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட் வந்து ஸோ கொஞ்சம் டிலே ஆகியிருக்கு. ஸோ அதனால் இருந்தாலும் இந்த பொங்கல் பரிசு இப்போ வந்து ஜனவரி 10ஆம் தேதிக்குள்ளே அனைவருக்குமே வந்து ஸோ வழங்கிடுவாங்க இல்லையா? ஸோ இதை தொடர்ந்து அதிலிருந்தே ஸோ மீதி இருக்கிற மாவட்டங்களுக்குலாம் வந்து ப்ராசஸ் வந்து தொடங்கிடும் அப்படின்றதான் வந்து சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அனைத்துமே கூட்டுறவுத்துறை மூலமாக தான் வந்து வழங்கக்கூடிய நிலை வந்து இருக்குது. ஸோ இதனால் தான் ரேஷன் கடையில் இந்த ரிசல்ட் வந்து அப்டேட் ஆகலை. இருந்தாலும் ஒரு சின்ன தகவல் என்ன அப்படின்னா ஸோ நாளையிலேருந்து ரிசல்ட் அப்டேட் ஆகும்னு சொல்லிட்டாங்க இல்லையா? ஸோ இந்த பொங்கல் பரிசு காரணமாக சில மாவட்டங்களுக்கு ஸோ ஆட் பற்றாக்குறை காரணமாக இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் ஸோ இந்த ரிசல்ட் வந்து ஸோ அப்டேட் ஆகும் அப்படின்றத வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் ரிசல்ட் சில மாவட்டங்களுக்கு ஸோ நாளையிலேருந்து அப்டேட் வந்து வெளியாக போகுது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலம் அப்ளை பண்ணியிருந்தீங்க சீனியாரிட்டி அடிப்படையில் வந்து கிடைக்கும். முன்னுரிமை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா முதல் பட்டதாரி ஸோ இந்த ஆதரவற்ற விதவிகள் கணவனால் கைவிடப்பட்டவர்கள் ஸோ இவங்களுக்கெல்லாம் இந்த ஸோ தகுந்த சான்றிதழ்கள் வந்து வச்சுருந்தாங்க அப்படின்னா ஸோ விஓ ஆஃபீஸ் மூலமாக வச்சுருந்தாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு இதில் வந்து முன்னுரிமை வந்து கொடுப்பாங்க. ஸோ அதனால் இதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை வந்து ஸோ வழங்கப்படும். சரி, ஓகே. ஸோ இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ மறக்காமல் ஸோ நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.